இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு தேவ செய்தியை கொடுக்க போறேன். ரொம்ப முக்கியமான ஒரு தேவ செய்தி, ரொம்ப கூர்ந்து கவனிங்க. இந்த தேவ செய்தியினுடைய கரு என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நாம அவரை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று ரொம்ப ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம ஆராதிக்கிறோம். தப்பு இல்லை, டெய்லி ஜெபிக்கிறோம், வேத புத்தகத்தை வாசிக்கிறோம், சபைக்கு ஒழுங்கா வரோம், மற்றவர்களிடத்துல நம்ம பழகும்போது ஆண்டவரை வெளிப்படுத்துற மாதிரி பழகுறோம். ஆனால் உண்மையாகவே நம்முடைய இருதயத்திற்குள்ளாக சக மனிதர்களை நேசிக்கிற, சக மனிதர்களோட இருக்கிற அந்த அன்பு ஐக்கியம், உடன் பிறந்தவர்களா இருக்கலாம், திருமணம் செய்து கொண்டு வந்த வீட்டில் இருக்கலாம், அல்லது உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க வேலை செய்கிற மனிதர்கள் மத்தியில நீங்கள் காண்பிக்கிற அன்பா இருக்கலாம், அல்லது திருச்சபையில இருக்கிறவர்களோட நீங்கள் வைத்திருக்கிற உறவு ஐக்கியங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பேசுறேன். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, காலையில எழுந்து ஜெபம் பண்ணிட்டேன், அரை மணி நேரம் பைபிள் படிச்சுட்டேன், சபைக்கு சரியான நேரத்துக்கு நான் வந்துட்டேன், காணிக்கெல்லாம் போட்டுருவேன், தசமெல்லாம் ஏமாத்தினது இல்லை, இவை எல்லாம் செய்து விட்டதனால நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன், அல்லது என்னுடைய காலம் முடியும் போது இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமானால் நான் பரலோகத்துக்கு கடந்து விடுவேன் என்று தப்பெண்ணம் கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு பேச போகிற சத்தியத்தை நீங்க கொஞ்சம் உள்வாங்கி கேளுங்க. ரொம்ப வளவலன்னு பேசல, சில காரியங்களை உங்களுடைய வேதத்தின் வெளிச்சத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக, 28ஆம் வசனத்தையும் 29ஆம் வசனத்தையும், அதே போல 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் மாத்திரம் அல்ல, தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி அல்லேலூயா. பரலோகம் செல்வதற்கு ஒரு மனிதன் தேவன் கொடுத்த ரட்சிப்பையும் இழக்கக்கூடாது, தேவன் கொடுத்த கிருபையும் இழக்கக்கூடாது. கிருபையை என்ன பண்ணணுமா? பற்றி கொண்டு அந்த கிருபையில வாழணும். எப்போ ஒரு மனிதன் கிருபையை பற்றி கொண்டு ஓட முடியும் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, சகோதர சிநேகத்திலேயும் அந்நியர்களை உபசரிக்கிறதுலையும் ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டுல எங்கேயுமே பட்சிக்கிற அக்னியாய் நம் தேவன் இருக்கிறார்னு ஒரு இடத்துல கூட இல்லை. பழைய ஏற்பாட்டுல பட்சிக்கிற அக்னியாய் எத்தனையோ பேரை பட்சித்து போட்டார். தன் சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலரை பட்சிக்கிற அக்னியாய் அழித்து போட்டார். அழைக்கப்பட்ட ஆரோனுடைய பிள்ளைகளை பட்சிக்கிற அக்னியாய் அழித்து போட்டார். ஊழியக்காரனாகிய எலியாவை வற்புறுத்தி கூப்பிட்டவர்களை அக்னியில அழித்து போட்டார். இப்படி பல இடங்களிலே அக்னியாய் அழித்து போட்ட தெய்வம் புதிய ஏற்பாட்டிலே எப்படி வெளிப்பட்டார் என்று கேட்டால், பாவத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அந்த ஸ்திரியை பார்க்கும் பொழுது இவர் பட்சிக்கிற அக்னியாய் வெளிப்படல, இரக்கமுள்ள தேவனாய் வெளிப்பட்டார், அன்புள்ள தேவனாய் வெளிப்பட்டார், அவனிடத்தில் தன் கருணையை காண்பிக்கிற தேவனாய் வெளிப்பட்டார். எத்தனையோ குஷ்டரோகிகள் 38 ஆண்டுகள் பாவத்தினாலே ஒரு மனிதன் அங்கே படுத்து கிடந்தான். அவன் பாவத்தினாலே தான் வியாதிப்பட்டவன் என்று இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். ஆனாலும் அவன் மேல பட்சிக்கிற அக்னியாய் அல்ல, இரக்கம் காண்பிக்கிற தெய்வமாய் வெளிப்பட்டார். ஆமென் சொல்லுங்களேன். தன்னை காட்டி கொடுத்த யூதாசின் மேலே பட்சிக்கிற அக்னியாய் வெளிப்படவில்லை. தன்னை மறுதலித்து போன பேதுருவின் இடத்துல பட்சிக்கிற அக்னியாய் வெளிப்படவில்லை. இப்படி எந்த இடத்திலுமே புதிய ஏற்பாட்டில் இரக்கமும் கருணையும் அன்பும் நிறைந்த தெய்வமாய் வெளிப்பட்ட இயேசு ஒரே ஒரு இடத்துல பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, எந்த இடத்துல பட்சிக்கிற அக்கினியார் அவர் இருக்கிறார்னு கேட்டீங்கன்னா, அதே 12ஆம் அதிகாரத்துல வாசிங்க. 12ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே.
இங்க கிருபையை பற்றி கொண்டு சொல்றாரு. இங்க சொல்றாரு கிருபை எப்படி இழக்க பண்ணுது. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு உள்ள என்ன முளைக்க கூடாது, என்ன முளைக்க கூடாது, கசப்பான வேர் உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, முளைத்து எழும்பாதபடி கலக்கம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்பட்டு போறாங்க. சிஸ்டர், வேசிதனம் பண்ணுவதனால் தீட்டுப்பட்டு போவது அல்ல, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசித்ததினால் தீட்டுப்பட்டு போவது அல்ல, அல்லது நீங்கள் எதை தீட்டான காரியம் என்று எண்ணுகிறீர்களோ அதனால் தீட்டுப்பட்டு போவதல்ல. எதனால் தீட்டுப்படுகிறோம் தெரியுமா? தன் உடன் பிறந்த சகோதரனை, தன் அருகில் இருக்கிற சகோதரியை, அந்நியர்களை நேசிக்க மறக்கிறவர்கள் தீட்டுப்படுகிறார்கள். அவர்கள் மேல என்ன பட்சிக்குது தெரியுமா? தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் வெளிப்படுகிறார். இந்த எபிரேயர் நிருபத்தெல்லாம் அதிகாரமா இல்ல, பைபிளே அதிகாரமா பிரிக்கும் போது ரெண்டுத்தையும் பிரிச்சு போட்டாங்க. இது தொடர்ச்சியா சொல்றார், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே சொல்லிட்டு சகோதர சிநேகம் என்ன பண்ணணும், நிலைச்சிருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற நாம் உண்மையா வாழணும்னு உழைக்கிறோம் பாருங்க, ஒழுக்கமா இருக்கணும், பொய் பேச மாட்டோம். இங்க வந்த உடனே பக்கத்துல இந்த முள்ளு மரம் வெட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு வாரமா. அவங்க அப்பா பிள்ளைக்குள்ள சண்டை, நான் இங்க உட்காந்து பைபிள் படிச்சிட்டு இருக்கிறேன். அப்பா பிள்ளைக்குள்ள ஏதோ பேசுறாங்க. அவர் வந்து பா தேவன் பாக்குறாரு, அமைதியா பேசு, கர்த்தர் பாக்குறார், அமைதியா பேசு. ஒரு வார்த்தை கூட வல்கர் வேடே வரல அவங்க வாயில இருந்து. அரை மணி நேரமா சண்டை நடக்குது. இதே எதிர்க்க வந்து வெட்டினாங்க பாருங்க, எங்க காது கொடுத்து கேட்க முடியல. தேவனுடைய பிள்ளைக்கும் உலகத்தானுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? தேவ பிள்ளைகள் தன் வார்த்தையில் கவனம் உள்ளவர்கள், தன் நடையில் கவனம். ஏன் பாஸ்டர் இவ்வளவு வார்த்தையில நம்ம வந்து கவனமா இருக்கிறோம், நடையில கவனமா இருக்கோம்? ஏன் இந்த திருச்சபையில் இருக்க சில பிள்ளைங்களோட வீட்டுல டிவி கிடையாதுங்க, சினிமா பாக்குறது இல்லைங்க, யூடியூப்ல கூட சினிமா பாட்டு கேட்கறது இல்ல. இப்படி எல்லாம் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டு சபைக்கு ஒழுங்கா வராங்க. 52 வாரமும் ஒழுங்கா நேரத்துக்கு சபைக்கு வர விசுவாசிகள் இருக்காங்க, ஆராதிக்கிறாங்க. தன் வருமானத்தில் தசமபாகம் அல்ல, தனக்கு என்ன கிடைத்தாலும் தசமபாகம், தசமபாகத்துக்கு மிஞ்சி காணிக்கைகளை கொடுக்கிறவங்க, 20% கொடுக்கிறவங்க இந்த சபையில இருக்கிறாங்க. இதையெல்லாம் ஏன் பாஸ்டர் செய்யறாங்க? இவ்வளவு கீழ்ப்படிக்கிறாங்க. ஏன் இப்படி செய்யறாங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், பரலோகம் போனோம். எத்தனை பேர் நம்புறீங்க? பரலோகம் போக வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இவர்கள் தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து விட்டார்கள். ஆனால் நான் ரொம்ப மன வருத்தத்தோட சொல்றேன், தைரியத்தோட சொல்றேன், இவை எல்லாம் செய்து விட்டதால் மாத்திரம் நீங்கள் பரலோகம் போய்விட முடியாது. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. நம் தேவன் யாரா இருக்கிறார் தெரியுமா? சகோதர சிநேகம் பாராட்டவதிடத்துல, அந்நியர்களை உபசரிக்காதவங்க இடத்துல, கர்த்தருடைய அந்த வேதத்தை இருதயத்துல வச்சிருக்கிறவங்க, கசப்பான வேர் ஒருத்தர் மேல முளைச்சி கசப்பு ஏற்படுத்துறவங்க மேல பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அடுத்த வாரத்தில் பட்சிக்கிற அக்னியை பத்தி பேசுறேன். எந்தெந்த இடத்துல பட்சிக்கிற அக்னி அவர் வெளிப்படுத்தினார் நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாவது பரலோகம் போகணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், அதை குப்பையா எண்ணுகிறேன். ஏன் குப்பையா விட்ட? லாபம் போட்டிருக்கல, எனக்கு பிடிச்சதெல்லாம் அவருக்காக விட்டுட்டேன். ஏன் தெரியுமா? எப்படியாகிலும் அவர் உயிர்த்தெழுதலிலே நான் பங்கடையும்படி, உயிர்த்தெழுதலிலே அவரோட சென்று பரலோகத்தில் இருக்கும்படி நான் இதெல்லாம் விட்டுட்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என் அன்பு சகோதரனே, தேவ நாமத்துக்கு மகிமை வரட்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் கேட்கிற செய்தி வழக்கமான செய்தி. பாஸ்டர் நல்லா பேசினாரு, நல்லா இருந்தது செய்தி என்று சொல்லி போவதற்கல்ல. கடைசி நாட்களிலே வாழ்கிறோம். சினிமாக்காரர்களை தூக்கி கொண்டாடுகிற, வேசிகளை தூக்கி கொண்டாடுகிற கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா நான் சொல்றதை புரிஞ்சுங்க. இனி ஒரு காலம் கிடையாது. என் இயேசு சீக்கிரம் வரப்போறார், தன் சபையை மீட்டு கொண்டு போவதற்கு வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கடைசி நாட்களில நீங்கள் விழித்து உண்டு ஜாக்கிரதையோடு ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில எந்த மனுஷன் மேலேயும் கசப்பு வச்சுக்க கூடாது, யார் மேலேயும் பகை வச்சுக்க கூடாது, யார் மேலேயும் வெறுப்பு வச்சுக்க கூடாது. அவர் சொல்றார், எனக்கு லாபமா இருந்ததை எல்லாம் நான் நஷ்டம்னு விட்டுட்டேன். ஆமென் சொல்லுங்க. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயரே, சகோதர சிநேகம் ஒருவர் மீது ஒருவர் காண்பிக்கிற அன்பு நிலையா இருக்கணும். நிலைத்து பைபிள் நிறைய பேருக்கு படிக்க தெரியல, என்னமோ படிக்கிறாங்க. பஸ் போது 580, பின்னாடி 65 எச்சு போகுது. அது இல்ல இது. ஷேர் ஆட்டோ நம்ம தெரிஞ்ச டிரைவர் ஓட்டின்னு போறார், பார்த்துட்டு போறது இல்ல, நிறுத்தணும். நிறுத்தி சகோதர சிநேகம் என்னவா இருக்கணும்? என்ன பண்ணணுமா சிஸ்டர்?
நிலைத்திருக்கணும். அது நிலைத்திருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தொடர்ச்சியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தொடர்ச்சியா. இவரை நான் நேசிக்கிறேன், பிரதர் ராஜேந்திரனை நேசிக்கிறேன், அது நிலைத்திருக்கணும், அது தொடர்ச்சியா இருக்கணும். ஒரு நாள் ஒரு முகத்தை காட்டக்கூடாது. லாபான் மாதிரி என்ன பண்ணக்கூடாது? அவன் வந்தவன் ஆசீர்வதிக்கப்படுவான், வந்தவன் உயர்த்தப்படுவான், வந்தவன் கிருபையை பற்றி கொள்ளுவான், வந்தவன் கர்த்தர் கரத்தை பிடிச்சு கதறி அழுது 20 வருஷத்துல லாபானை விட ஆசீர்வாதமா மாறிடுவான். அவனை பார்த்து பார்த்து உன் முகம் மாறக்கூடாது, உங்க முகம் மாறக்கூடாது. அன்பு காட்டுகிறவர்களுக்கு நான் சொல்றேன், சகோதர சிநேகம் பாராட்டுறவங்க, உங்க அன்பு நிலையா இருக்கணும், அதே நேரத்தில் தொடர்ச்சியா இருக்கணும். நான் சொல்லலங்க, இதெல்லாம் பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க அப்பா அம்மா மேல நீங்க காட்டுற அன்பு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்க கூடாது. உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன், உன்னை ஈன்றவர்கள், உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னது, பார்வோனுக்கு 10 தெய்வம், அந்த 10 தெய்வத்து மேல தான் வாதம் வந்தது, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எப்படி கண்டுபிடிச்சு? நான் உன்னை பெத்த வேண்டான்னு. புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க படிச்சிட்டோம், எம்ஏ படிச்சிட்டோம், பிகாம் படிச்சிட்டோம், எங்க அப்பாவுக்கு படிப்பு இல்லை, எங்க அம்மாவுக்கு படிப்பு இல்லை, அதெல்லாம் சும்மா இருமா. இல்ல, அவர்கள் மேல நீங்க காண்பிக்கிற அன்பு சாகர வரைக்கும் இருக்கணும். மேலே விழுந்து யாக்கோபின் மேல யோசேப்பு அழுதது எப்ப தெரியுமா? அவன் அன்றைக்கு மடியில உட்கார்ந்து இருந்தான், தன் தகப்பனை வெற்று பராமரித்து அவன் சாகர வரைக்கும் அன்பு மாறல. யோசேப்பு அன்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. தாய் தகப்பன் மேல பிள்ளைகள் காட்டுகிற அன்பு நிலையா இருக்கணும். மனைவி வருவா, பிள்ளைகள் வரும், எல்லாம் வரும், அதற்காக தாய் தகப்பனை ஒதுக்க கூடாது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அதே போல சொல்றேன், பிள்ளைகள் மேல நீங்க காண்பிக்கிற அன்பு மாறக்கூடாது. ஒரு பிள்ளை நல்லா படிச்சு வேலைக்கு போவான், ஒரு பிள்ளை ரொம்ப கிளாவரா இருக்க மாட்டான், அவன் டல்லா இருப்பான், அவனை ரொம்ப நேசிச்சு அவனுக்கு நிறைய கறி வச்சுட்டு இவனுக்கு 2 துண்டு வைக்க கூடாது. நிறைய வீட்டுல நடக்கிறதுனால சொல்றேன். உங்க பிள்ளைகளை ஒரே மாதிரி நேசிங்க. உங்க பிள்ளைகள் மேல உங்க அன்பு நிலையா இருக்கட்டும். அதே போல உடன் பிறந்தவர்களை நேசிங்க, உடன் பிறந்தவர்கள் நேசிங்க. ஒருவேளை ஒத்து வரலனாலும் அந்த ரங்கத்துல அவங்க நல்லா இருக்கட்டும் ஜெபம் பண்ணுங்க. தேவன் பார்க்கட்டும் உங்க இருதயத்தை, அவன் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு நீங்க நேசிக்கிறீர்கள் என்பதை தேவன் பார்க்கட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திருமணமாய் ஒரு வீட்டுக்கு வரீங்களா, வீட்டுல 4-5 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தா 4-5 குத்திங்க வரும். 4-5 குத்தி தானே அது பேரு? ஒத்தியமா? ஓ வத்தியா? வத்தி, குத்தி வத்தி ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணு குத்தி இல்லைன்னா வத்தி வைக்கும். இதெல்லாம் ஒரே மாதிரி நேசிக்கணும். இதுல கான்ட்ரவைஸ் இருக்கும். ஒரு பொண்ணு படிக்காத பொண்ணா இருக்கும், ஒரு பொண்ணு படிச்ச பொண்ணு வரும், ஒரு பொண்ணு திறமை உள்ளது வரும், ஒன்னு திறமை இல்லாம வரும், ஒன்னு அழகு உள்ளது வரும், ஒன்னு அழகு இல்லாதது வரும். இதையெல்லாம் சமமா நேசிக்கணும். நீ கிறிஸ்தவனாய் இருந்தா, நீ அப்படி ஸ்நேகிக்கிற இருதயம் இல்லைன்னா உன் மேல தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறான். சொல்லுங்க, நான் பேசுறது புரியுதா? தப்பா பேசுறேன்னா? ஒரே மாதிரி நேசிக்கணும் எல்லாரையும். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அந்நியரையே உபசரிக்கணும்னா உடன் பிறந்தவரை, கல்யாணம் பண்ணி வந்தவங்களை யோசிச்சு பாருங்க. சகலபாடிகளை நல்லா நேசிக்கணும். இதெல்லாம் ஏன் பாஸ்டர் சொல்லி தரீங்க? ஏன் இன்னைக்கு தசமம் கொடுத்துட்டேன், சபைக்கு வர ஆண்டவரை குடும்பமா ஆராதிக்கிறோம், நானும் என் வீடு விட்டாலோ, அதெல்லாம் இல்ல பிரதர். இது இல்லைன்னா அங்க போக முடியாது. எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? உங்க வீட்டில் அப்படி இருக்கணும். சபைக்கு வந்தீங்கன்னா சபை விசுவாசிகள் மேல இந்த அன்பு நிலைத்திருக்கணும். ஏங்க, இது ரத்தம் சிந்தப்பட்டு வாங்கப்பட்ட சபைங்க, இது யார் சபையும் இல்லைங்க. இங்க அன்பே உருவான தெய்வம் யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். இங்க வருகிற ஜனங்கள், புறஜாதிகள் வராங்க, வந்தவங்க கிட்ட நம்ம என்ன காண்பிக்கணும் தெரியுமா? அன்பை காண்பிக்க அழைக்கப்பட்டவர்கள். உங்க அருகில உட்கார்ந்து இருக்கிற சக விசுவாசிகள் மேல உங்க அன்பு நிலையா நிலைச்சிருக்கணும். அது தொடர்ந்து இருக்கணும், அது மாறாம இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. 12-15. ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு சமாதானம் இல்லாத செயல்கள் கிருபையை இழக்க செய்கிறது. பிரதர், விக்கிரக ஆராதனை செஞ்சா கிருபை இழக்கிறது இல்ல. திரும்ப சொல்றேன், பாவம் செய்வதனால் கிருபை இழக்கிறது இல்ல. கசப்பான வேர் உங்களுக்குள்ள முளைச்சிச்சுனாலே சோ யார் மேலேயோ கசப்பான வேர்னா தெரியல, அடியில் அப்படி ஆகும் பாருங்க. பக்கத்தில் இருக்கிற மரம்லாம் நான் பக்கத்து வீட்டிலே தான் இருந்தேன். சின்னதா வளரும் போது சுண்டு விரலே இழுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சடக்குன்னு வந்துடும். அப்படிதான் இழுப்பேன். சின்ன வேலிக்காத்தா முளைக்கும், போய் கையிலேயே இழுப்பேன் பாருங்களேன். விட்டதுனால இன்னைக்கு பணம் கொடுத்தா இருக்க வேண்டி இருக்குது. பெரிய மரமா மாறிடுச்சு. ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள ஏற்படுகிற கசப்பின் வேரை கண்டுபிடித்து நீங்கள் அகற்றாவிட்டால் அது பெரிய மரமாய் நீங்கள் பிடுங்கி போட வேண்டும் என்று நினைத்தாலும் பிடுங்க முடியாது. என் இயேசு சீக்கிரம் வருகிறார். கைவிடப்பட்டவர்களாய் மாறிவிடாதீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
கிருபையை இழக்க செய்கிறது. பாவம் செய்வதால் மட்டுமல்ல, கிருபை இழப்பது என்பது சக மனிதனோடு சமாதானம் இல்லை என்றாலும் கிருபை இழந்து விடுவோம். அதனால தான் இயேசு மலை பிரசங்கத்தில் பிரசங்கிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒன்ன பிரசங்கித்தார். என்ன பிரசங்கித்தார் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க பிரதர். மத்தேயு 5:20 வாசிங்க, வேகமா வாசிங்க. வேதபாரகர் நீதியிலும் வேதபாரகர் பரிச்சையர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. தன் தாய் தகப்பனுக்கு குர்பானி என்கிற முறையில காணிக்கை எல்லாம் கொடுத்துருவாங்க. உடன் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சிருவாங்க. வேதபாரகம் மோசே கொடுத்த நியாய பிரமாணத்தில் ஒண்ணு கூட தவற மாட்டான். இப்ப சொல்றாரு, வேதபாரகர் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்றார், வாசிங்க சிஸ்டர். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சகோதரனே நியாயமே இல்ல. கோச்சிக்கலாமா நியாயமே இல்லாம கோச்சிக்கல கூடாதான். ஏன் பேசுறது இல்ல? பிடிக்கல பேசுறது இல்ல. அடப்போடா லூசுன்னு எழுதி வச்சுக்கிது. என்ன எழுதி வச்சுக்குது? சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் எதுக்குங்க? எதுக்கு? நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். அவன் வேஸ்ட் பிரதர். அவன் தண்டக்கரமாந்திரம் என் பக்கத்துல உட்காந்துக்கிறான் பாரு. நீ சொன்னீன்னா எங்க போயிடுவியான்? ஹலோ, இருக்கிறீங்களா நம்ம மத்தியில? இதெல்லாம் உபதேசிக்க சபை மறந்ததுனால தான் ஐபர் கிரேஸ், அந்த கிரேஸ், வா தூக்குவார் அமுக்குவார் மேல போற ஹெலிகாப்டர் வாங்கி மேல நிக்க போல ஒருத்தன் ஆவடியில பைத்தியம் பூச்சி நலையறான். ஏன்னா அவங்க பாஸ்ட் தள்ள வைக்கும் போது BMW வாங்க போறான்ட்டாராம். பாவம் சொல்லி 5 வயசாச்சு. இப்ப BMW போகும்போதெல்லாம் போட்டோ எடுக்கிறான். பாவம். ஹைபர் கிரேஸ் பேசுற இடம் இது இல்ல. உங்களை பரலோகம் கொண்டு போறதுக்கு பாடுபடுகிற இடம். பிரதர் தினேஷ், புரியுதா? என்ன புரியுது? நீங்க பக்கத்துல வேஸ்ட்னு கூட வாயால சொல்லக்கூடாதான். ஏன் தெரியுமா? தேவ அன்பை ருசி பார்த்த பிள்ளைகள் நீங்க. இயேசு எங்கேயாவது யாரையாவது பார்த்து வேஸ்ட்னு சொன்னாரா? ஏதாவது ஒரு இடத்துல பாவம் செஞ்சு கையும் மெலிமா கொண்டு வந்தவள என்னெல்லாம் பாவம் இல்லைங்க. தேவனுடைய சிந்தை நமக்குள்ள வரணும், குணம் நமக்குள்ள வரணும். அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. வாசிங்க பிரதர். முட்டாள் மனைவி எத்தனை வாட்டி சொல்றோம், உன்ன மாதிரி முட்டாள கல்யாணம் பண்ணி பக்கா எரி நகரம் உனக்கு ஆழத்துல போடுவார். மேல இருக்கிற லேயர்ல உனக்குலாம் மாமனை கந்தக மாதிரி இருக்கும். புருஷனை முட்டாளுன்றது, மனைவியை முட்டாளுன்றது, பிள்ளைகளை முட்டாளுன்றது, இதெல்லாம் எங்க போய் சேருமா? எங்க தம்பி போய் சேரும்? எரி நகரத்துக்கு போய் சேரும். அப்புறம் சிஸ்டர், ஆகையால் உன் பலிபீடத்திலே கொண்டு வந்து உன் 10 ரூபாய் காணிக்கை செலுத்துவதற்கு முன்பாக உன் பேர்ல உன் சகோதரனுக்கு குறைவு. கவனிங்க. எனக்கு இல்ல அவன் மேல கோபம், அவனுக்கு என் மேல கோபம் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான் பேச மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நீ கொண்டு வந்த 10 ரூபாயை வீட்டுக்கு தூக்கின்னு போயிடாத. மனசு மாற்றம் வரமாட்டேன். துட்டு மட்டும் மனசு மாட்டுங்க ஒரு ஆளுக்கு. தெரியுமா உங்களுக்கு? அது உங்களுக்கு தெரியாது, சொன்னா அது தப்பாயிடும். இப்ப இங்க வேணாம், விட்டுருங்க. பலிபீடத்திலே வச்சிரு. ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு போற வழியில எங்கன்னா மீன் வித்துது என்ன பண்ற போற? அடுத்த வாரம் போட்டுக்கலான்னு வாங்கி நம்ம ஆளுங்க அப்படி வாங்கி போயிடுவாங்க. அதனால உன் சகோதரன் பேர்ல குறை ஒன்று என்று நீ காண்பாயானால் பலிபீடத்திலே உன் காணிக்கையை வைத்து விட்டு உன் சகோதரன் வீடு எங்க கேளம்பாக்கத்தில் இருந்தா கூட சரிதான், அது வரைக்கும் காணிக்கை இங்க இருக்கட்டும். கேளம்பாக்கத்துக்கு பஸ் பிடிச்சி இல்ல ஓலா பிடிச்சி இல்ல ஊபர் போட்டு இல்ல அந்த ரைடர் போகலாம் பைக்ல போங்க போய் அவனோட ஒப்புரவு ஆகிவிட்டு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்பு கொடாமலும் அல்லேலூயா. உன் காணிக்கையை விட உன் ஆத்துமா ரொம்ப முக்கியன்றார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். கொடுக்கிற உன்னை நான் ஆசீர்வதித்தே ஆகணும். ஏன்னா கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் நான் தான் சொல்லி இருக்கிறேன். நீ கொடுக்கிற உன்னை ஆசீர்வதிக்கணும். ஆனா என்னால உன்னை ஆசீர்வதிக்க முடியல இப்போ. ஏன்? நீ எல்லாரோடும்
வாங்கிட்டு வந்து எனக்கு காணிக்கை கொடுத்தா கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சான்னு நினைக்காதேன்றார். உன் காணிக்கை விட நான் எதை தெரியுமா ரொம்ப முக்கியப்படுத்துறேன்? உன் ஆத்துமாவை முக்கியப்படுத்துறேன். அதனால யார் பேரிலாவது உனக்கு குறை இருக்குன்னா முதல்ல போய் சமாதானம் ஆயிட்டு வந்து எனக்கு காணிக்கை கொடு. நான் ஒரு போதகனாக கவனிங்க, நான் ஒரு போதகனாக உங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போய் உங்களை செழிப்பான இடத்துல காண்பிக்க வேண்டிய கட்டாயத்துல முக்கிய பொறுப்புல இருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, ஒரு போதகனா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க ஒரு நல்ல வீட்டை கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க சொந்தக்காரங்கெல்லாம் எரிச்சல் ஆவாங்க. உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் உங்க மேல ஒரு பொறாமை வரும். வீடு கட்டினீங்கன்னா அது வரைக்கும் கூட இருப்பான். நீ இடம் வாங்கிட்டேன்னு சொன்னா அவன் முகம் மாறிடும், நீ வீடு கட்டுறேன்னு சொன்னா முகம் மாறிடும். பார்த்துருக்கீங்களா? இங்க ஐவேஸ் வருது, நாங்களே இந்த இடத்துல கட்டிக்கிறேன்னு வந்து பார்த்துருக்கீங்களா? கஷ்டப்பட்டு வாங்கி கட்டியிருப்போம்பா. இங்க ஐவேஸ் வருது, இச்சிடுவாங்கன்னு சொல்றாங்களாப்பா, இங்கேயே வாங்கி கட்டணுமா? அவனுக்கு பொறாமை. தெரியுமா உங்களுக்கு? யார் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு கேட்டா பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுவார். யார் ரொம்ப சந்தோஷப்படுவானா கூட இருக்கிற விசுவாசிங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட சபை நான் நினைக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா சந்தோஷப்படுறவங்க நாங்க தான். நீங்க நல்ல பாஸ்டர் கார் வாங்கிட்டோம் பாஸ்டர்னா முதல் சந்தோஷம் எங்களுக்கு தான். ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா நீங்க நல்ல வசதி ஆக 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 தேவ ராஜ்யம் விரிவடைந்து கொண்டே போகும். அல்லேலூயா. எனக்கு தெரியும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன். அதே நேரத்துல பசும்புல் இடத்துல தண்ணி இடத்துல நடத்துவதற்கு மாத்திரம் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. எங்க கையில கோலையும் தடியும் கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த கோலையும் தடியை வச்சு உங்களை எதுல நான் நடத்தணும்னு கேட்டீங்கன்னா, நீதியின் பாதையில நடத்தணும். உங்களை சரியான வழியில நான் பிரசங்கித்து உங்களை கொண்டு போகணும். அப்பதான் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். கர்த்தருடைய வீட்டுக்கு நீங்க போய் சேர முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க கையில கோலும் தடியும் கொடுத்திருக்கிறார். ஏன்? நானா குட்டி மேய்ப்பேன். பிரதான மேய்ப்பர் ஒரு நாள் வந்து கேட்பார், உன் கையில கொடுக்கப்பட்ட ஆடுகளை வெறும் பசுவுள் மேய்ச்சலையே மேய்ச்சி 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 கொழுப்பட்டு எல்லாத்துக்கும் சைட்ல சத தொங்குத, ஒண்ணு கூட நீதியா இல்லையேன்னு கேட்பார். ஒரு நியாயமான வழியில பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்ல முடியல, பக்கத்துல உட்கார்ந்து பார்த்து சிரிக்க முடியல, இவனை இப்படி வளர்த்து வச்சிருக்கிறீன்னு கேட்பார். பேதுரு ரோட்ல நின்னு பிரசங்கம் பண்ணார். ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் வந்துட்டாங்க உள்ள. 3000 பேர் வந்த உடனே இயேசுதான் ஜீவாதிபதி, நீங்கள் இந்த துன்மார்க்கமான மார்க்கத்தை விட்டு விலகி நீங்கள் பரிசுத்தவானோட சேர்ந்து கொள்ளுங்க, அப்பம் பிடிக்கிற வாங்க, அதை வாங்க, இதை வாங்கன்னு அடிப்படை உபதேசத்தை போதிச்சார தவிர பொய் சொல்லக்கூடாதுன்னு போதிக்கல. பரிசுத்த ஆவியானவருக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு போதிக்கல. நான் பேசுறது புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் உங்களுடையது தான். ஆனா வஞ்சித்து வைத்து விட்டு பொய் சொல்லக்கூடாதுன்னு போதிக்காம விட்டுட்டாருங்க. இந்த போதனை அவர் கொடுக்காததுனால முதல் ஆரம்பிக்கப்பட்ட உலகத்தின் சபையில 2 பேர் அனனியா சப்பிரா மரித்து போய் நரகத்துக்கு போயிட்டாங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இவர் மாத்திரம் அவ்வளவு பெரிய திருச்சபைக்கு போய் பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்கணும். கர்த்தருடைய பணத்தை வஞ்சிக்க கூடாது, உங்க பணம் தான். ஆனா அது வஞ்சித்து வைத்து விட்டு வந்து பரிசுத்த ஆவியில பொய் இதெல்லாம் போதிச்சிருந்தா அனனியா சப்பிரா செஞ்சிருப்பாங்களா? பாவம், அவங்களுக்கு சத்தியம் தெரியல, செத்து நரகத்துக்கு போயிட்டாங்க. நான் சொல்லட்டுமா? பேதுரு ஒரு நாள் அல்ல, ஒரு மாசம் அல்ல, சாகர வரைக்கும் இருதயத்தில் குத்தப்பட்டு இருக்கும். ஐயோ எவ்வளவு சான்ஸ் கிடைச்சது, எத்தனையோ வாட்டி. நான் அதான் சொல்லுவேன், நீ எதனா சபைக்கு போனா என் கூட வந்த தம்பி தெரியும், அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு வந்துடுவேன். அவன் கூப்பிடுறான் கூப்பிடாம போறான் அடுத்த வாட்டி. ஏன் தெரியுமா? அடுத்த வாட்டி பிரசங்கிக்க நாங்க உயிரோட வருவானான்னு தெரியாது, இல்ல பிரசங்கம் கேட்கறவன் நாளைக்கு உயிரோட இருப்பானா தெரியாது. சத்தியத்தை போதிச்சுட்டு அவன் மேல போய் நின்று எனக்கு தெரியாதே இதெல்லாம் சொல்லவே கூடாது. மொத்தத்தையும் அவர் அங்க அக்கு வேற ஆணி வேற எழுதி வைத்திருக்கிறார். எங்க 2 பேர் செத்து போனது பேதுருவோட வாழ்க்கையில பெரிய துக்கமா இருக்கும். அதுக்கப்புறம் பேதுரு பிரசங்கத்தெல்லாம் கவனிச்சு பாருங்க. இல்லையா? சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தியத்தை போதிக்கிறதுனால நான் உங்களுக்கு சத்துருவா மாறினால பேய் மாதிரி நீங்க என்ன பார்த்தா கூட போதுங்க. நான் பேய் மாதிரி இருக்கிறான், நம்மளை எப்போ பாரு குத்தி 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 நம்ம குடும்பத்தையே பேசுறானே அப்படின்னு நான் சத்துருவா மாறினா கூட பரவாயில்ல. பவுல் சொல்றாரு கலாத்தியர் எத்தனை? 4:16 5:16 வாசிங்க. 4:16 5:16 சீக்கிரம் வாசிங்கம்மா. போதும். சத்தியத்தை பேசுறதுனால சத்துருவானாலும் பரவாயில்லைங்க. ஏங்க உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலினாலும் கவனிங்க, நான் பேசிதான் ஆகணும் இல்லையா? நான் பேசிதான் ஆகணும் இல்லையா?
கடனை பத்தியே பேசக்கூடாது. நாங்க கடனா வாங்கி வீடு கட்டுறோம், கடனா பாருங்க. ஒரு சிபில்ல சின்ன ஒரு சிபில்ல உங்களுக்கு சின்ன ஒரே ஒரு மார்க் சிபில் ஸ்கோர்ல என்னப்பா அது சொல்றாங்க? கரப்ஷனா? சிபில் காட்டினா என்னப்பா சொல்லுவாங்க? ஓவர் டியூ. கரெக்டா சொன்னான் தம்பி, அதுதான் கேட்டேன். ஓவர் டியூ இருந்தா ஒரு பேங்க்காரன் கூட 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. ஆனா கடை வாங்கி வச்சுட்டு பரலோகம் போயிடுவோமா நம்ம? ஒரு பால்காரனுக்கு ஒரு அம்மா 940 ரூபாய் தரணுமா. எவ்வளோ? திடீர்னு ராத்திரி செத்து போச்சு. சாவரா மாதிரி அந்த அம்மா கனவு காண்டு இந்த அம்மா செத்த உடனே 2 தேவ தூதர்கள் வந்து பரலோகமே என் தூக்கினே போறான் பாருங்க. நடுவானத்துக்கு போன கீழே எம்மா 2 மாடை வச்சு பால் கறந்து பொழைக்கிறேன், அந்த 940 ரூபா கொடுத்து நீ போமான்னா. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் பேசக்கூடாது பாஸ்டர், நீங்க பொறாம பேசக்கூடாது பாஸ்டர், நீங்க கபடு பேசக்கூடாது பாஸ்டர், நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் பேசாம நீங்க பரலோகம் போக முடியாது சிஸ்டர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிடிச்சாலும் பிடிக்கத்தாலும் நான் பேசிதான் ஆகணும். ஒத்துமை இல்லாம இருந்தீங்கன்னா பேசிதான் ஆகணும். மனைவியை நீங்க அடிச்சா பேசிதான் ஆகணும். கணவனை நீ அடிச்சா பேசி. இதெல்லாம் உன்னை பரலோகம் கொண்டு போவதுக்கு நீ பூமியில செஞ்ச அத்தனை வேஸ்ட், அத்தனை ஊழியம் வேஸ்ட், கொடுத்த காணிக்க வேஸ்ட். சத்தியத்தை சொல்வதால் நான் சத்துருவானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பார்க்க உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மேய்ப்பனாய் நான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிங்க சிஸ்டர். 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 133 1ல இருந்து வாசிங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வழிகிறதும் எர்மோன் மேலும் அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும், கர்த்தரின் பிள்ளைகள் ஒற்றுமையுடன் ஒருமித்து வாழ்வது எவ்வளவு நல்லது, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. அங்கே என்னன்னா அபிஷேகம் முழுமையா வேலை செய்தான். சொல்லுங்க, அபிஷேகம் முழுமையாய் வெளிப்பட்டு வேலை செய்கிறது. அங்கதான் நித்திய ஜீவன் இருக்குதான். அங்கேதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? 1 பூமிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லுது, 2 நித்திய ஜீவனின் ஆசீர்வாதம் சொல்லுது. இது எப்ப பாஸ்டர்? ஒருமித்து வாசம் பண்ணும்போது. ஒரு கணவன் மனைவி வீட்டில் இருந்தீங்கன்னா ஒருமித்து வாசம் பண்ணும்போது, ஒரு சபையில விசுவாசி இருந்தா ஒருமித்து வாசம் பண்ணும்போது நித்திய ஜீவனுக்கு போக முடியும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் பாக்குறேங்க, இன்னைக்கு பாக்குறேன் அபிஷேகம் ஏன் நிறைய பேர் வாழ்க்கையில முழுமையா வேலை செய்யல? ஏன் வீடுகள்ல இன்னைக்கு சமாதானம் இல்ல? ஏன் இன்னைக்கு வீடுகள் கலக்கமா இருக்குது, ஒரே போராட்டமா இருக்குது தெரியுமா? ஒருமித்து வாசம் பண்றதே இல்ல. கட்டண மனைவியை நேசிக்காத கணவன், கட்டண மனைவியை நேசிக்காத மனைவி, பெத்த பிள்ளைகளை நேசிக்காத பெற்றோர், ஒரு ஊழியக்காரரை நேசிக்காத விசுவாசிகள், விசுவாசிகளை நேசிக்காத ஊழியக்காரர், இப்படி எங்க போனாலும் சத்துரு பிரிவினையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். வேலை ஸ்தலத்துல போனா வேலை ஸ்தலத்துல 3 பேர்கிட்ட சண்டை. வேலைக்கு போனா என்னது? அவங்க கூட இருக்கிறது போதே ஒரு 6 மணி நேரம். வேலை ஸ்தலத்துல ஒரு 3 பேர்கிட்ட சண்டை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். குடும்பத்துல இருக்கிற உறவு கிட்ட சண்டை, திருச்சபையில பிரிவினை, ஒரு 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 இடத்துலயே சமாதானம். நான் இது ஒரு சாத்தானின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குதுன்றேன். இதனால நஷ்டம் யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு இல்ல, தேவ ராஜ்யத்துக்கு நஷ்டம். பர்னபா என்பவன் தேடி கண்டுபிடித்து சவுலை பவுலாய் மாற்றி அவர்கள் 2 பேர் கைகள்னால அவ்வளவு அற்புதம் நடக்குதுங்க. அவ்வளவு அற்புதங்க. சப்பானி எழுந்து நடக்கிறாங்க. இவனை யூபித்தர்ன்றாங்க, இவனை மெர்க்குரின்றாங்க. 2 பேருக்குள்ள சமாதான கேடு வந்து 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க. பர்னபா காணாம போயிட்டான். பைபிள்ல பர்னபான்ற பேர் இல்ல. நான் சொல்லட்டுமா, இது பர்னபாவுக்கு நஷ்டம் அல்ல, இது பவுலுக்கு நஷ்டம் இல்லையா. பயன்பட வேண்டிய பர்னபாவை காணாமல் போக பண்ணின பிசாசு 2 பேருக்குள்ள கோபத்தை கொடுத்து பிரிவினையை கொடுத்தது. இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது என்று நீங்கள் நிதானிங்க. போகிற இடத்துல எல்லாம் உங்களால பிரச்சனை வருதுன்னா உங்க மேலதான் மிஸ்டேக், உங்க மேலதான் மிஸ்டேக். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா நீங்க ஆமென் சொல்லிருப்பீங்க. தேவனை அறியாத எத்தனை குடும்பங்கள் ஒற்றுமையா வாழறாங்க தெரியுமா? அவங்களுக்கு சத்தியனாலே என்னன்னு தெரியாதுங்க, பைபிள்னாலே என்னன்னு தெரியாதுங்க. எத்தனை ஒற்றுமையா வாழறாங்க பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேங்க, நீங்க எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒற்றுமையா கணவன் மனைவி இருக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க குடும்பங்களை சொல்றேன், ரட்சிக்கப்படாதவங்க என் குடும்பத்துல எல்லாருமே
என்ன அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கல்யாணத்துக்கு போனா அவங்க முகத்துல அவங்க வச்சு போற மல்லிப்பூ அவங்க பூசி இருக்கிறது அவங்க போட்டு அப்படியே கணவன் கை கோத்துன்னு போறாங்க. நம்மளால 1.3 கிலோமீட்டர் முன்னாடி போறான், இது பின்னாடியே போகுது. ஏங்க 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 அவங்க கேட்கறான், பொண்டாட்டி வரலையான்னு, பின்னாடி வந்துங்குதுன்றான். நான் இதெல்லாம் உங்களை உங்க வீட்டில் இருக்கிற குறைய பார்த்து கர்த்தர் பேசுறாருன்னு நினைச்சிடாதீங்க, நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க. முதல்ல சொந்த மனைவியின் இடத்துல அன்பு செலுத்தாதவன் தேவன் இடத்துல அன்பு செலுத்த முடியாது. மனைவியை ரொம்ப நேசிங்க, கணவனை ரொம்ப நேசிங்க. உங்க வாழ்க்கையில அபிஷேகம் பூரணமாய் செயல்படும், நித்திய ஜீவன் உங்களுக்கு வரும். 4 பேர் ஒத்துமையா இருந்தா சிலருக்கு பிடிக்காது பாருங்க. 4 பேர் ஒத்துமையா இருந்தா சிலருக்கு பிடிக்காது, பிரிச்சு விட்டுருவாங்க, ஆட்டை கழிச்சு விட்டுருவாங்க. பாத்துக்கிறேன், சின்ன வயசுல கிரிக்கெட்ல தோக்கற மாதிரினா ஸ்டெம்பை பிடிக்கணும் வந்துருவேன் நான். கடைசியா நான் தான் ஸ்டெம்புடான்னு முடியாது, நாங்க தோக்கறது எங்களை என்ன பண்ண முடியாது. அந்த மாதிரி 4 பேர் ஒன்னா இருந்தா சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாத்துறீங்களா, ஆட்டத்தை கழிச்சிருவான், 4 பேர் என்ன பண்றான். அதே மாதிரி சண்டை போட்டுக்கின யாராவது 2 பேர் சேர போறாங்கன்னு உள்ள புந்து ஆட்டத்தை கழிச்சிருவான். இதெல்லாம் பொல்லாத ஆவி. என்ன ஆவி இதெல்லாம்? ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாத ஆவிங்க. புறஜாதிகள் கிட்ட போய் கட்டுங்க. தேவனை அறியாத குடும்பங்கள்ல கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கிறாங்க, உடன் பிறந்தவர் ஒத்துமையா இருக்கிறாங்க. உங்களுக்கு சொல்லட்டுமா, கிறிஸ்துவனை தவிர மீதி எல்லா பேரும் பக்கத்துல நல்லா இருக்கிறாங்க. நாங்க கேட்ட பெண்டிகாஸ்ட் ஃபேமிலி. என்ன ஃபேமிலி? நாங்க யாருக்கிட்டையும் வச்சுக்க மாட்டோம். நானும் என் வீடும் என் வீட்டார் உண்டு. பக்கத்து வீட்டுக்காரன் நியாய தீர்ப்பு போது சொல்லலாம், பக்கத்து உள்ள ஒருத்தவன் இருந்த ஆண்டவரே உமனா மூஞ்சிக்காரன் பேசந்தே கிடையாது ஆண்டவரே, எப்ப பாரு மூஞ்சி உருன்னு வச்சிருப்பான். உங்களை பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் மனம் மாறி இருப்பேன்னு போய் சொல்லுவான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கேட்டா எங்க பாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாரு, யாருக்கிட்டையும் வாங்கி தின்னக்கூடாது. வாங்கி தின்னவா நான் சொல்றேன். ஸ்மைலிங், நல்லா இருக்கீங்களா, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும் போகுது? ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு உதவி ஓடி போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது? அதெல்லாம் முடியாது பாஸ்டர், பிளாட்ல இருக்கிறோம், எதிர் வீட்டுக்காரன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, இந்த வீட்டுக்காரன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இல்ல சிஸ்டர், சக மனிதனிடத்துல அன்பு செலுத்தணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? லேலோயா. ஏங்க நான் ஒரு ரகசியம் சொல்லி தட்டுமா? குரூப்பா கோயிலுக்கு போதுங்க பொம்பளைங்க. குரூப் ஆடி மாசம்னா மஞ்சா துணி கட்டிக்குது, ஊர்ல இருக்கிற மொத்தம் மஞ்சா துணி கட்டிக்குது. எங்க கிராமத்துல வாங்க என்ன காட்டுறேன், மொத்தம் மஞ்சா துணி ஒண்ணு போட்டு அந்த சத்தி இந்த சத்தி, வாடி அம்மா நம்ம ஒன்னா வேலை கேத்தலாம்னு சொல்லிட்டு குரூப்பா போகுது. நான் பாக்குறேன் சபையில ஒரு குரூப் கூட இல்ல. வெள்ளப்போட செவப்போட ஒண்ணு கட்டிக்குது பாதி, ஓ சத்தி அந்த சத்தி இந்த வான் மொத்தம் குரூப். இங்க இது இங்க நிக்குது, அது அங்க நிக்குது, அது புங்க மரத்தடில நிக்குது, அது போய் சாட்டா ஏறதுக்கு. அது வர்றதுக்கு முன்னாடி இது நீ வரக்கூடாதான். இது பேய கும்புறோம் ஒத்துமையாகிறான். நான் தப்பா பேசுறேன்னா? பேய கும்புறோம் ஒத்துமையா குரூப்பா போறான். வா போலாம் டிசம்பர் மாசம், ஐயோ சாமி ஆயா சாமி நீட்டு ஒன்னா போறான். அவனை இவன் சாமின்றான், இவனை இவன் சாமின்றான். கஞ்சா சின்னவன சாமி வா சாமி வா சாமின்றான். இங்க சாமின்லாம் நீ சொல்ல வேணாம். பிரதர் சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? ஆஸ்பத்திரிக்கு போனேன்னு கேள்விப்பட்டேன், நல்லா ஆயிடுச்சா? கையில இருந்தது அந்த அடையாளம் போயிடுச்சா? ஸ்தோத்திரம், உங்களுக்காக நான் ஜெபிச்சேன் சிஸ்டர். பிரதர் என்னாச்சு? அந்த வேலை போயிடுச்சு, நீங்களே வேலை கிடைச்சிடுச்சா? இப்படி யாராவது பேசியிருக்கிறோமா? நாங்க இருந்த சபையில விசாரிக்கிறதுக்கு 2 பேர், ஒரு ஜான் பிராங்க்லின் அங்கிள், டேவிட் சாமுவேல் ராஜ் அங்கிள், 2 பேர். ஒருத்தர் எல்ஐசியில மேனேஜர், ஒருத்தர் செருப்பை தள்ளி விட்டுவாங்க, ஓரமா வைப்பாங்க. நீங்க பிரைஸ் தி லார்ட் எங்க இருந்து வரீங்க? அதான் 2 பேர் சிஸ்டர் வந்துக்கிறாங்க. யாருன்னா கேப் பண்றீங்க, போயினே இருப்போம். யார் வந்தா எனக்கு சமாதான சிஸ்டர் 4 வாரம் ஆச்சு. யாருன்னா ஒரு ஆள் போன் பண்ணி எங்க இருக்குதுன்னு கேட்டுக்கிறோமா? பாவம், ஆமா அன்பக்கா போன் பண்ணிக்கிறாங்க. போன் ஆஸ்பத்திரியில பாவம் பத்துக்குது, கை கால்லாம் மடக்கிக்கினேன். ஒரு ஆள் சித்தரா வரல 4 வாரமா, எங்க போச்சு பாஸ்டர்? தெரியாது. நமக்கு ஏன் ஊர் வம்பு? வந்தமா இட்லியை கொடுப்பாங்க, வாங்கி வீட்டுக்கு போனோமா, சாப்பிட்டோமா, பட்டோமா. திங்கக்கிழமை காலைல என்ன பண்ணோம்? வேலைக்கு போயிடணும். ஆமே, சர்ச்சில் எவன் செத்தா எவன் போனாலும் யாருக்கிறா? பாஸ்டர் இருக்கிறார், பாஸ்டர் ஆகிறார். நமக்கு ஏன் வம்பு? இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும்போது ஒரு பாஸ்டர் என்னை பார்க்க வந்தார். ஒரு பாஸ்டர் பார்க்க வந்துட்டு இன்விடேஷன் வச்சாரு. இந்த செய்தி கரெக்டாக ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். அப்படி விசாரிச்சேன். மெட்ராஸில் இருக்க பாஸ்டர் எனக்கு தெரிஞ்சு, சென்னையில் எங்க கூட படிச்சவங்க, எங்க கூட ஊழியத்தில் இருந்தவங்களாம். மயிலாப்பூர்ல போய் ஐயருங்க மத்தியில் ஒருத்தர் சபை வச்சார். ஐயருங்க மத்தியில் சபை வச்சார். மயிலாப்பூர் கோயில், கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் வச்சார். பிரதர் எப்படி இருக்கிறாரு பிரதர் அவர் அப்படின்னு கேட்டு, பாஸ்டர் உங்களுக்கு தெரியாதா, சபை பயங்கரமா வளர்ந்துச்சு பாஸ்டர், சபை ரொம்ப growth ஆயிடுச்சு. எவ்வளவு பேர் வராங்க? 400 பேர் வராங்க பாஸ்டர் சபையில. இப்போ ரோமன் கேத்தலிக்குடைய பெரிய ஹால் இருக்கு சாந்தோம்ல, அதுல வச்சு பிரம்மாண்டமா ஒரு பிரபல ஊழியக்காரரை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தி கலக்கிட்டார் பாஸ்டர் அப்படின்னு. என்ன பிரதர் சொல்றீங்க? ஆச்சரியமா. ஏன்னா ஆரம்பத்துல நாங்க போயிருக்கிறோம், ஒரு 4 பேர் கூட இல்ல. எப்படி பிரதர் இவ்வளவு வேகமா சபை வளர்ந்துங்க? பாஸ்டர் விசுவாசியா பாஸ்டர், அவங்களாம் பேய் மாதிரி ஒத்துமையா இருக்கிறாங்க பாஸ்டர். பேய் ஒத்துமையா தான் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எங்கேயாவது பேய் பிரிஞ்சிருந்த நீங்க காட்டிடுங்களா? 6000 பேர் ஒரே ஒரு உடம்புக்குள்ள இருக்குது. 6000 பேர் ஒரு ஆள் உடம்புக்குள்ள இருக்குது.
ஆனா ஒரு மாமியாரும் ஒரு மருமகளும் ஒரு வீட்டுல ஒண்ணா இருக்க மாட்டுங்க. ஒண்ணு அவங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். இது சொல்லுது என்ன இருக்குதா? பேய் ஒண்ணா, பேய் சண்டை போட்டு நீங்க பார்த்தே இருக்க முடியாது. பேய் எங்கன்னா சண்டை போட்டு பார்த்துக்குதா? தெரித்தி விட்டா கூட போய் எல்லாம் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, என்னப்பா நம்மளாம் ஒன்னா இருக்கிறதுக்கு இடம் இல்லையே, திரும்பி அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா அது ஜோடிக்கப்பட்டது, உள்ள ஒண்ணு இல்ல பாருங்க, ஒன்னா கூடி வந்துச்சு. உள்ள வெளியே சுத்தனால என்ன பண்ணுது? வெளியா சொல்லுங்க, 2 குத்திய நீங்க ஒன்னாக்கிடுங்க ஒரு வீட்டுல, 2 குத்திய சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. ஏன் அப்படி ஒரு மாதிரியா பாக்குறீங்க? என்ன ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லிட்டு சொன்னார், என்ன பிரதர்னா, பாஸ்டர் ஒரு கன்வென்ஷன் ஒரு மீட்டிங் 3 நாள் வச்சா மொத்த விசுவாசி லீவ் போட்டுறாங்க பாஸ்டர். லீவ் போட்டு சபையே கதின்னு கிடக்குறாங்க பாஸ்டர். ஒரு விசுவாசிக்கு கல்யாணம்னா மொத்த பேருமே லீவ் போடுறாங்களாங்க. ஒரு விசுவாசி கல்யாணம்னா அவங்க வீட்டு வேலை மாதிரி. அவர் சொன்னதை மிகைப்படுத்தாம பேசுறேன், என் மனைவி கேட்டுட்டு இருக்காங்க. மொத்த கல்யாணம் போட்டுக்கின்னு பெண்கள் எல்லாம் ஒரே மாதிரி புடவை, ஆண்கள் எல்லாம் ஒரே மாதிரி வேஷ்டி, ஒரே மாதிரி சட்டை, இந்த சபையார்னு காண்பிக்கிறாங்களா. அந்த கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடு எடுத்து போடுற வரைக்கும் அவ்வளவு ஒத்துமையா இருக்கிறாங்க. நான் சொல்லட்டுமா, ஒற்றுமை இருக்கிற இடத்தான் கர்த்தர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தரா. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் ஜேசாஸ் ஐயாவுடைய மனைவி இறந்துட்டாங்க. அந்த அம்மா அவங்க இருந்த வீடு சின்ன வீடு, வாடகை வீடு, பெரிய கிரௌடு ஊர். ஏன்னா ஐயா ரொம்ப பிரபலமான ஒரு ஊழியக்காரர். பக்கத்துல ஜெரால்டுன்னு ஒரு பாஸ்டர், ஃபாதர் பெக்மான்ஸ், அவங்க சபையில அந்த பாடியை வைக்க அனுமதி கொடுத்தார். நான் நைட்டு எனக்கு மீட்டிங், காலையில மீட்டிங், ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு நைட்டு 10:30 மணிக்கு போறேன். அது ஒரு டர்ன்ல இருக்கு, அந்த சர்ச்சி டர்ன்ல இருக்கு. அதனால அங்க அந்த கொல்காரிங்க நிறைய இருக்கு. அந்த பம்மல்ல பல்லாவரத்துல கல்குவ லாரிங்க பயங்கர ஸ்பீடா நைட்ல போகுன்னுட்டு அந்த வர காருங்கெல்லாம் கொண்டு போய் கிரவுண்ட்ல விடுறதுக்கு 4 பேர் அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பாஸ்டர் ராத்திரி முழுக்க அவனுங்க நிக்கிறாங்க, ராத்திரி முழுவதும் அங்க நிக்கிறாங்க. 2 வீலரை விட முடியாது, 2 வீலரை பின்னாடி காலி கிரவுண்ட்ல, அதுக்கு ஒரு 4 பேர். மேல போனா லேடிஸ் எல்லாம் பாட்டு பாடிட்டு உட்காந்து. நான் போகும்போது நைட்டு 11:30, அங்க இருந்து கிளம்பும் போது 4. ஒரு விசுவாசி வீட்டுக்கு போல. அடுத்த நாள் அந்த அம்மாவை இந்த எல்லை தாண்டி போன புதைக்க கூடாதுன்னுட்டாங்க. பாஸ்டர் சொந்த ஜாமீன்ல எடுத்து நாங்களே தோண்டிக்கிறோம், நாங்களே. விசுவாசி போய் தோண்டாங்க. அந்த அம்மாவை தூக்குறாங்க, மூக்குல இருந்து என்னமோ ஊத்துது, உடம்பு சரியில்லாம செத்துட்டாங்க. ஒரு பையன் வெறுங்கையோட போய் அப்படியே மூக்குல இருந்து எடுக்க போறான். பாஸ்டர் டேய் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு, ஒருத்தர் கூட சொந்தக்காரனை தூக்க விடல, எல்லாம் விசுவாசி பார்த்துக்கிட்டாங்க. சபை வளர்ந்துருக்குதுங்க. நாங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த சபை ஆரம்பிச்சு 7-8 வருஷம், ஏன் ஆண்டவரே வேகமா வளர்ந்தா மாதிரி இருக்குது, ஏன் ஆண்டவரே ஒரு growth-ஓட நின்னு போச்சுன்னா சொன்னார், உங்க சபைக்குள்ள பிரிவினை உண்டாக்குறவங்க இருக்கிறாங்க, உங்க சபைக்குள்ள பகைக்கிறவங்க இருக்கிறாங்க, நீ விடு, அவங்களை கேட்காத, அவங்கள நானே பார்த்துக்கிறேன், நான் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறேன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. ஒருபோதும் குடும்பங்களில பிரிவினையை உண்டாக்காதீங்க, சபையில பிரிவினை உண்டாக்காதீங்க, சகோதரருக்குள்ள பிரிவினையை உண்டாக்காதீங்க. இங்கே எப்படி வெளிப்படுகிறார் தேவன்? அன்புள்ளவராய் வெளிப்படல. பிரிவினை இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமோ நன்மையோ வராது. ஏன்? அங்க இயேசு இல்ல, பிசாசு இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரதர் நான் சொல்றேன், மனைவியை உன்னால் நேசி, உங்ககிட்ட பிசாசு இருக்கிறான். தைரியமா சொல்றேன், ஒரு பாஸ்டரா. பிசாசு தான் அன்பா இருக்க விட மாட்டான். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனுக்காக பாடுபடுறேன், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனுக்கு போகணும். 1 யோவான் 4:20-21 வாசிமா. 1 யோவான் 4:20-21 வாசி, முடிக்க போறேன். அவன் பொய்யன், மாயமற்ற அன்பு இருக்கணும். பிரைல எப்படி சொல்றது? பிரைஸ் தி லார்ட், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சரி மிஸ், இன்னைக்கு சபைக்கு வந்துச்சே, நல்லா தான் இருக்குது. இனிமே பாஸ்டர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு, போயிடுன்னு பார்த்தேன். பிரைஸ் தி லார்ட் என்ன கூடாது, புரியுதா? வாய் வெண்ணையா, இருதயமோ பைபிள் படிக்கணும். வாயில வெண்ணெய் மோடி மாதிரி வடை சுடக்கூடாது. இதை செய்வான், அதை செய்வான், அதை செய்வான், அதை செய்வான் கூடாது, செய்யணும். புரியுதா உங்களுக்கு? சிலிண்டர் வேற காலியாக போகுது, எப்போ சிலிண்டர் வரும்னு தெரியல. 6 சிலிண்டர் ஃப்ரீ எனக்கு இப்போ இனிமே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமா, அந்த மாதிரி வடை சுடுறவனா நம்ம என்ன பண்ணக்கூடாது? ரைஸ் அலாட் வாயில சொல்லிட்டு உள்ள போய் பாத்தீங்களா அவ ட்ரெஸ், பாத்தீங்களா மேக்கப்ப, அதை எதுவும் கேட்க மாட்டார் பாஸ்டர். நம்ம மட்டும் ஒரு கிளிப்பு போட்டோம்னா கீழ்கீன்னு அன்னைக்கு கீப்பாரு, அதை கேட்க சொல்லுங்களேன் பாஸ்டரை. அவங்கள பழைய விசுவாசி கேட்க, அதெல்லாம் கிடையாது. இப்படி பிரைஸ் அலாட் சொல்லிட்டு பின்னாடி பேசனா அவர் எப்படி இருக்கிறாரு? உனக்கு எப்படி இருக்கிறாரு? கண்ட தேவனிடத்தில், கண்ட சகோதரனிடத்துல வாசிங்க. அல்லேலூயா. கண்ட சகோதரன் என்ன? இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா லேக், அப்படியே குறைவு. சகோதரனிடத்துல குறைவை கண்டு
நல்லா கவனிங்க, அவன் மேல அன்பு செலுத்தணும். எங்க மனுஷங்கள்லாம் குறை உள்ளவங்க தெரியுமா உங்களுக்கு? உங்க கணவர் இடத்துல நீங்க டீப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப நோண்டி பாத்தீங்கன்னா நிறைய குறைய பார்க்கலாம். ஆனா பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை போய் உங்க கணவர் ஐயோ சூப்பர்னுவா. அந்த மனுஷனா மாதிரி ஒரு ஆளு ஐயோ ஐயோ புள்ளிமான் கூட தோத்துரும் அவர்கிட்டன்னு. இது சொல்லுவோம் சிங்கத்திலேயே சிங்கம் 1ஆம் நம்பர் சிங்கம். குறை இல்லாத மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது. உன் கண் கண்ட சகோதரத்துல நீ குறைவை கண்டால் அவனை நேசிக்க கத்துக்கங்க. லோத்தை விட குறைவுள்ள ஆள் எங்கனா இருக்கிறான்? நன்றி கெட்டவன் லோத்து. காங்கிரஸ் மாதிரி நன்றி கெட்டவன் லோத்து. நன்றி கெட்டவன் அப்பா செத்து போய் போனா போதுன்னு புடிச்சின்னு வந்து வழியெல்லாம் கூட்டு வந்து ஒரு தரிசனம் உள்ள ஒரு அழைப்பு மனிதனோட கூட வச்சிருந்தா நல்ல பசுமையான இடம் பார்த்தவன போயிட்டாங்க. அவன் பாட்டுக்குன்னு போயிட்டாங்க. இதுல வேற சண்டை போட்டு போறான். 2 பேரும் சண்டை போடுற மாதிரி போடு. ஒரு ஊர் வந்துச்சு சூப்பராகுது, இந்த ஆள் நம்மள விட மாட்டான், வா வா தரிசனம் தரிசனம் சண்டை போடுன்னு வேணும்னே சண்டையை முட்டி கூட்டு போயிட்டாரு. யார? லோத்து போயிட்டாருங்க. இப்போ லோத்து போன ஊர்ல யுத்தம் வந்து 5 ராஜாக்கள் லோத்தை பிடிச்சின்னு போயிட்டாங்க. லோத்தை பிடிச்சின்னு போயிட்டாங்க. இப்ப லோத்து சிறைவாசமா ஏதோ ஒரு ஊர்ல அடிமையா கைதியா இருக்கிறார். நான் சொல்றேன் சபையா இருந்தா நிச்சயமா சொல்றேன், அடுத்த வாரம் எல்லாருக்கும் சம்சா டீ கொடுத்து ஆபிரகாம் இங்க சாட்சி சொல்லியிருப்பார். ஒரு பொண்ணு சொல்லிச்சு, எங்க மாமியார் என்ன வந்து பகைச்சாங்க பாஸ்டர். 3வது மாட்ல இருந்து ஒன்று ஊந்தாங்களே, 3வது மாட்ல இருந்து ஒன்று ஊந்தாங்களே. இப்ப பெட் மியோட்ல போட்டு கட்டு போட்டு படுக்க வச்சுக்கிறாங்க பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எவ்வளவு பெரியவர். என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் சொன்ன கூட பேய் இருக்குதுன்னு. உங்க கூட என்ன இருக்குது? ஆபிரகாம். இங்க இருக்கிற ஆபிரகாம் தான் சொல்லி இருப்பாங்க, லோத்து என்ற நன்றி கெட்டவன் என்னோடு வந்தான், தரிசனம் பெற்றவனை அழைப்பை பெற்றவனை விட்டு போனான், இன்றைக்கு சிறைவாசம் பண்ணுகிறான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அல்லேலூயா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு சாட்சி சொல்லியிருப்போம். ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது 318 பேரை பஞ்சாயத்து பேசி அனுப்பி, எப்பா வயசாகி போச்சு, நான் எங்க வர்றது, போ பேசி பாருங்க, விட்டா பாருங்க, நான் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லல. பஞ்சாயத்தெல்லாம் பேச அனுப்பல. பஞ்சாயத்தெல்லாம் பண்ண முடியாது. 95 வயதுக்கு மேற்பட்ட ஒருவன் யுத்த ஆயுதங்களை கையில் எடுக்கிறான். 318 பேரை தலைமை தாங்கி நடத்தி தன் சகோதரனை மீட்பதற்கு சாதாரண மனிதர்களோட போராடல, 5 ராஜாக்களோட போராடினா. யார் தெரியுமா அவன்? நன்றி கெட்ட லோத்து, துரோகம் பண்ண லோத்து. குறைவு உள்ள லோத்துவை மீட்பதற்கு தன் ஜீவனை பணயம் வைக்கிறான். ஒருவேளை 5 ராஜாக்களின் ஆயுதங்கள் இந்த ஆபிரகாமை அழித்திருந்தா ஆபிரகாம் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு தெரியும், நான் போறேன், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, ஆனாலும் என் சகோதரன் மீட்கப்பட வேண்டும், என் சகோதரன் மீட்கப்பட. இவ்வளவுக்கும் கூட பிறந்த தம்பி இல்லைங்க, சித்தப்பா பையங்க. சொல்லுங்க, நீ கண்ட குறைவை கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாத நீ காணாத அன்பா இருக்கிறோம். ஏசப்பா என் கூட இருக்கிறார். சிலருக்கெல்லாம் ஏசப்பா கூட இருந்து உங்களுக்கு விரோதம் பண்றவங்க யாருக்குன்னா எதனா ஆயிடுச்சுன்னா கர்த்தரும் கூட இருக்கிறார். பேயும் கூட இருக்குது. நான் சொல்றேன், பேயும் கூட இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. வரவே வராது வாயில இருந்து. அல்லேலூயா. நீ சொல்றேன் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில கர்த்தரை மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கணுங்க. ஏன் 20 வருஷம் குழந்தை இல்லைங்க? யாருக்கு? ரெபேக்காளுக்கு 20 வருஷம். அன்னைக்கு நியாயப்பிரமாணம் தெரியுமா? 7 வருஷம் பார்த்தா போதும், 8வது வருஷம் வேற கல்யாணம் பண்ணிக்கலாம். 7 வருடம் பார்த்தா போதும். ஒருவர் அவர் மாத்தி குத்த சொல்ல, உன்னாலதான் எனக்கு குழந்தை இல்லை, என்னாலதான் உனக்கு குழந்தை இல்லை. வீட்டுல கணவன் மனைவி பண்டைய பிச்சு அடிக்கல. குழந்தை இல்லாத மனைவியோட என்ன பண்ணிட்டு இருந்தாரா? என்னாடி இருந்தாரா? இங்கிலீஷ்ல ஜாயினஸ், சந்தோஷமா இருந்தானா சிஸ்டர். 20 வருஷமா குழந்தையை பெற்று தராத மனைவி இடத்துல ஈசாக்கு சந்தோஷமா இருந்தா. உனக்கு எல்லாம் வேலைக்கு வச்சு போடுற பொண்டாட்டி மேல சந்தோஷமா இருக்க முடியல. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்காக ராத்திரி பகலா உழைச்சிட்டு வர புருஷன் மேல உனக்கு சந்தோஷமா இருக்க முடியல. அவ சொல்ல, உன்னாலதான் ஏன் குறை, என்னாலதான், வாங்க 2 பேரும் போலாமா, ஜெமினி கணேசன் பொண்ணு கிட்ட ஜிஜி கிட்ட செக்அப் பண்ணலாமான்னு கூப்பிடல. ஆமீன் சொல்லுங்க. 2 பேரும் என்ன பண்றாங்க தெரியுமா? விளையாடுறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரே ட்ரெயின்ல நீங்க நைட்ல வந்தா உங்களுக்கு தெரியும்டா, டேவிட் ராஜேந்திரன் ரவிச்சந்திரனுக்கு தெரியும். ஒரு சப்பானி பகிட்டி தூக்கின்னு கொம்பு இப்படி ஊனின் சுண்டல் வித்துன்னு வருவார் தெரியுமா உங்களுக்கு? ராத்திரில பட்டாபிராம்ல இறங்குவார். நான் ஒரு நாள் ராத்திரி அந்த சகோதரன் கிட்ட கேட்டேன், பிரதர் கவர்மெண்ட்ல நிறைய தராங்களே இந்த கால் இதுவானவங்களுக்குலாம், ஏதாவது ஒரு சின்ன பங்க் கடை வச்சு பழைக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், இல்ல பாஸ்டர், என் மனைவியால முடியாது, என் மனைவியே 2 கால் போன ஹேண்டிகாப்டு, நாங்க 2 பேரும் ஹேண்டிகாப்டு ஸ்கூலுக்கு போகும்போது நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். அவ சுண்டல் வெடிக்கிற வேலை செய்வா. 2வது இந்த சுண்டல் வித்தா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும்.
அந்த கடைலாம் வச்சோம்னா அதில் 300-400 ரூபா கிடைக்குது. 1000 ரூபாய் 1500 ரூபா குடும்பம் 2 பிள்ளைங்களை வாழ வைக்கணும். என்னை நம்பி என் மனைவி வந்துட்டாப்பா. சார் அவன் நம்பி என் மனைவியை நான் காப்பாத்தினேன் சார். சுண்டல் விற்கிறாங்க ராத்திரில, கண்ணு தெரியாத புருஷனை கையை பிடிச்சு கொண்டு வந்து சிக்னல்ல நின்று பிச்சை கேட்கறாங்க. கால் நடக்க முடியாத மனைவியை 2 மூட்டை மாதிரி கட்டிட்டு வந்து பிச்சை கேட்கறாங்க மனைவிக்காக. தேவனை அறியாதவர்கள் எவ்வளவு நேசிக்கிறாருன்னு பாருங்க. இந்த ஈசாக்கும் ரெபெக்காலும் எதை தெரியுமா வெளிப்படுத்தினாங்க? அவங்க வாழ்க்கையில இயேசுவை காண்பித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அவன் பார்க்கறான், அந்த தேசத்தினுடைய ராஜா கதவை திறந்து பார்க்கறான். பார்த்தா விளையாடின்னு இருக்கிறாங்க, சந்தோஷமா. குறைவு இருக்குதுப்பா இவங்க 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குதுப்பா, குழந்தை இல்லப்பா. எப்படி சந்தோஷமா இருக்கும்? ஜெபிக்கிறவன் அப்படி இருப்பான். ஈசாக்கு ரெபெக்காலும் யார் தெரியுமா? ஜெபம் பண்ணுகிறவர்கள். ஈசாக்கு ரெபெக்காலும் யார் தெரியுமா? தேவன் என்னை குறித்து வைத்திருந்த திட்டங்களை மனிதருக்கு காண்பிக்கிறவர்கள். ஆமென் சொல்லணும் நீங்க. அல்லேலூயா. அந்நியரை நேசிங்க, சொந்த மனைவியை நேசிங்க, உடன் பிறந்த சகோதரரை நேசிங்க. சிறைபிடிக்கப்பட்டு போன இடத்துல போத்தா அந்த எஜமானுக்கு குஷ்டம். சாட்சி சொல்லிருப்போம், என்ன சிறைபிடிச்சான், அவனுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. இல்ல, அவ பாக்கறாயா, ஐயோ எஜமானுக்கு என்ன இவ்வளவு குஷ்டமா இருக்குது. அவங்க நாச்சியார் கிட்ட போய் சொல்றா, இஸ்ரவேல்ல ஒரு கடவுள் இருக்காரு, இஸ்ரவேல்ல ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, அங்க போனா அந்த இஸ்ரவேலின் தேவனை போய் அவ தேடினார்னா குஷ்டம் போயிடும், நம்மள அந்த குஷ்டத்திலே சாவணும்னு விட்டுட்டு இருப்போம். சொல்றாயா? அதுதான் நியாய பிரமாணம். அதுதான் தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு. அதுதான் சக மனிதன் மேல வைத்திருக்கிற அன்பு. அவன் போனா சுகமாய் வந்து அந்த சிறுபெண்ணை கொண்டாடி இருப்பான், வீட்டுக்கு எஜமானியா மாத்திட்டு இருப்பான். ஒரு ஆமென் நீங்க சொல்லணும். அல்லேலூயா. கொரிந்து சபையில விசுவாசிகளுக்குள்ள நிறைய பிரிவினைகள் இருந்தது. ஆனாலும் பாருங்க ஒற்றுமையா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்ததுங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னாராம், அழுதாராம், கண்ணுல கலங்கி சொன்னாராம், ஸ்டாலின் தோத்திருக்க கூடாது இல்ல, எவ்வளவு பெரிய லீடர் அவர், எந்த வயசுல இருந்து அரசியல் இருக்குன்னு அவர் சொன்னாராம் ஒருத்தர்கிட்ட. அவர் பேட்டி கொடுக்கிறார் வந்து, நம்முடைய கூட பிறந்தவங்க, நம்ம எதிராளிகள் தோற்றால் கூட நீங்க வந்து சந்தோஷப்படக்கூடாது, அவங்களை காப்பாற்றும். கொரிந்து சபையில கருத்து வேறுபாடுகள் இருந்தது, ஒற்றுமை இருந்தது. அதனால தான் வரங்கள் அங்க செயல்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களால முடியுங்க, அன்பு செலுத்த உங்களால முடியுங்க. அந்த அன்பின் ஆவி நம்ம இருதயத்துல கர்த்தர் ஊற்றி வைத்திருக்கிறார். ரோமர் 5:5 வாசிங்கம்மா. ரோமர் 5:5 வாசிங்க. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் எங்க நமக்கு ஒரு வெக்கு நன்மை கவுனிங்க, நமக்கு ஒன்று இருக்குங்க. தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குங்க. உங்களுக்குள்ள பேசிக்காவே அது இருக்குது. நீங்க ஒருபோதும் பிசாசுக்கு கசப்புக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அது உள்ள வரும்போது இயேசுவின் நாமத்தில் போ பிசாசே, இயேசுவின் நாமத்தில். சில வீடுகள்லாம் நான் பார்க்குறேன், போனாலே கம்ப்ளைண்ட், பாஸ்டர் அவங்க பொண்ணுக்கு 1800 ரூபாய் புடவை எடுக்கிறாங்க பாஸ்டர், எனக்கு வெறும் 600 ரூபாய் தர்றாங்கன்னு மருமக கம்ப்ளைண்ட். நான் என்ன சொல்றேன், 600 ரூபாய்க்கு தான் நீ ஏத்துக்கணும் வா, அதை ஏன் ஒரு கம்ப்ளைண்டா எடுக்கிற? பிடிச்சா கட்டு, பிடிக்கலாம் பீரோலே கிடக்கட்டும், அதை ஒரு கம்ப்ளைண்ட் பாருங்க. அந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனம் வந்துடுச்சுன்னா யாரையும் குறைய பார்க்க மாட்டீங்க. நான் ஒரு இயேசுவின் நாமத்தில் ஒரு சத்தியத்தை சொல்லி தட்டுமா? உங்க வீட்டுல யாராவது வந்து உட்காந்து 4 பேரை பத்தி குறை பேசினா அவங்களை சேர்க்காதீங்க. ஒரு கல்யாண காட்சிக்கு போயிட்டு வரீங்களா, போயிட்டு வந்தோன்னா மனைவி வாயை திறந்து, உங்க பெரியமாச்ச மூடு வாய, பெரியமா கிரிமா, உங்க கல்யாணத்துக்கு போய் வந்தாலே இதை கதை, மூடுங்க வாய, மூடுங்க. இங்க சபையை விட்டு போனோடனே சபையில பாத்தியான மூடு வாய, உன்னாலதான் வீடு இப்படி இருக்கு பேசணும். ஸ்கூல்ல இருந்து பிள்ளை பேக மாட்டின்னு வந்து, அம்மா தருண் என்ன அச்சிட்டாமா, நீ என்ன பண்ணன்னு கேட்கணும். உடனே நாளைக்கு சுடிதார மாட்டின்னு ஒரு பேகை தூக்கின்னு போயிடக்கூடாது. என் பிள்ளை இந்த சீட்டை விட்டு அந்த சீட்டை மாத்துங்க. இந்த எத்தனை சீட்டு மாத்துறது உன் பொண்ணு, எத்தனை சீட்டு மாத்துறது உன் பையனை? அப்பா அம்மா கிட்ட என்ன குணம் இருக்குதோ பிள்ளைங்க கிட்ட வருங்க. நீங்க ஊரெல்லாம் குறை சொல்லி அலையறாங்க, உன் பொண்ணு எல்லாரையும் பத்தி குறை சொல்லும், பையன் எல்லாரும் பத்தி குறை சொல்லும். நீ முதல்ல கேளு, நீ என்னடா பண்ணேன்னு கேளு. அவன் அப்ப சொல்லுவான், நான் சும்மா இருந்தவன் வந்து தருணோன்னா, இல்ல பென்சில் எடுக்கும்போது அவன் மேல குத்திச்சு, தெரிஞ்சு குத்தனியா தெரியாத குத்தனியா விசாரிங்க. ஜட்ஜி மாதிரி, மீதிலாம் ஜட்ஜி மாதிரி நோன்றீங்கல்ல. 2வது வாட்டி வந்து அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். சொன்ன உடனே நாளைக்கு வரும் ஸ்கூல், உடனே ஒரு சுடிதார் மட்டும் ஒரு பேக் தூக்கின்னு போயிடுறது. போய் மிஸ் என் பையனை வேற சீட்டு மாத்திருங்க மிஸ், இல்லைன்னா வேற கிளாஸ் மாத்திருங்க மிஸ். எந்த கிளாஸ்ல மாத்துறது உன் பையனை? எந்த கிளாஸ்ல மாத்துறது சிஸ்டர் உன் பையனை? 12வது வரைக்கும் படிச்சான், எல்கேஜில இருந்து சென்ட் ஜான்ஸ்ல. 3 வருஷம் காலேஜ், ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. ஸ்கூலுக்கு போய் பேரண்ட்ஸ் மீட்டிங் போனது கிடையாது. போய் படிக்கல குடிக்கல, அதான் அது கெப்பாசிட்டி, அவ்வளவுதான். படிக்காத போய் நோண்டி, என் புள்ள நல்லாவே படிக்கல, வேணா அமெரிக்கால ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில சேர்த்துரு.
நான் பேசுறது புரியுதா? குறை பேசுற வீடுகள்ல கர்த்தருடைய மகிமை வாசம் பண்ணாது. கண்டிங்க. மாமியார் குறை பேசுற, அத்தை சும்மா தேவையில்லாத பேசாதீங்க, கர்த்தருடைய அபிஷேகமே வீட்டை விட்டு போச்சுன்னு சொல்லுங்க. மருமக யாரையாவது பத்து குறை பேசிச்சுன்னா சொல்லுங்க, நீ ஏன் போய் நோண்டிக்கிற, நீ ஏன் சேர்ந்துக்கிற, நீ ஏன் பண்ணிக்கிற, நீ ஏன் வந்து உட்காந்து குறை பேசிக்கிற, ஏன் இப்படி இருக்குதுன்னு கேளுங்க. புருஷன் குறை பண்ணா பேசுங்க. பிள்ளைங்க வேலை எப்பா பிடிச்சா போ, பிடிக்கலாம் விட்டுருப்பா, வேலைக்கு விட்டு நோண்டி அங்க இருக்கிற குறைலாம் வந்து சொல்லாதப்பா, எங்களுக்கே 1000 டென்ஷன் இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. நான் பேசுறது புரியுதா தம்பி? அது ஒரு பொல்லாத ஆவி இல்லையா? சொல்லுங்க. உங்களால முடியுங்க. அன்பு நம்ம இருதயத்தில் இருக்குதுங்க. ஏன் பாஸ்டர் இப்படி குறை பேசக்கூடாது? யாக்கோபு 4:11 வாசி. யாக்கோபு 4:11 வாசி. சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்துக்கு விரோதமா பேசுறான். பைபிளுக்கே விரோதமா பேசுறானா? பேசி அல்லேலூயா. நான் தாங்க நியாயாதிபதி. பைபிள்ல என்னங்க? நான் சொல்றதாங்க சட்டன் மாறிடுவேன். ஆமென் சொல்லுங்க. ஏன் பாஸ்டர் பொதுவாகவே இந்த மாதிரி குறைகள், பொறாமைகள், இந்த மாதிரி மற்றவங்க மேல அன்பு செலுத்த முடியாத தன்மை வருது? நான் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டுமா? டோட்டலா அன்பு குறைவு. எங்கே அன்பு குறைந்து போகிறதோ அங்கே குறைகள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். மிரியாமும் ஆரோனும் சாதாரண நிலையில மோசம் இருந்த வரைக்கும் உயிரை கொடுத்து நேர்ச்சவங்க. வாயா இருந்தான் ஒருத்தவன், ஒருத்தி உயிரை கொடுத்தா. ஆனா மோசேவை கர்த்தர் பயன்படுத்த 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 2 பேருக்கும் அவன் மேல என்ன தெரியுமா வந்தது? பொறாமை வந்தது. 2 பேரை பத்தி அவதூறு பேச ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் அவனை பத்தி பின்னாடி பேச ஆரம்பிச்சாங்க. அன்பு குறைகிற இடத்துல ஏன் பாஸ்டர் அன்பு குறையுது? அதையும் சொல்லி கொடுத்துறேன். தன்னை விட அவர்கள் சிறந்தவர்கள் என்ற எண்ணம், என்னை விட அவங்க சிறந்தவர்கள் என்ற எண்ணம் உனக்குள்ள வந்துச்சு வச்சுங்களேன், என்னை விட ராஜேந்திரன் பெஸ்ட் அப்படின்னு எண்ணம் வந்துட்டு அவர் மேல அன்பு போயிடும். நாங்க 2 பேரும் ஈக்குவல், 2 பேரும் கர்த்தரோட பிள்ளைங்க. என்ன பாஸ்டரா வச்சிருக்காரு, ஒரு விசுவாசியா வச்சிருக்காரு, அவ்வளவுதான் வித்தியாசம். 2 பேரும் ஹோட்டலுக்கு போனா ஒரே சேர்ல தான் உட்காந்து சாப்பிடுறோம். 2 பேருக்கும் ஒரே தண்ணி தான் கொடுக்குறான். 2 பேரும் ஒரே டீ கடைக்கு போனா டீ அதான பிரதர், நான் வேற எதனா டீ குடிக்கிறேன்னா அவ்வளவுதான். என்னை விட அவர் சிறந்தவர்கள் என்ற எண்ணம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அன்பு போயிடும். 2வது, சிறப்பாய் அவர்கள் என்னை விட செயல்படுறாங்க. அவங்களுக்கு இருக்கு நல்ல ஞான, அறிவு, கிளாவர் இருக்கு. அவங்க சிறப்பா செயல்படுறாங்கப்பா. அந்த கிருபை என் தாளம் தான் அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாருப்பா. சொல்லுங்க. கிராமத்துல ரெபேக்கான்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. என்ன குரல்ன்றீங்க? ஒரு பாட்டை அமிச்சிங்கன்னா நாளைக்கு போனா ஒரே ஒரு அச்சு பிசகாம எனக்கு 10 வருஷம் கூட அப்படி பாட முடியாது. அவங்களுக்கு அந்த கிருபை, என்னை விட சிறப்பா செயல்படுகிறார்கள் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்தா அவங்க மேல இருக்கிற அன்பு போயிடும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க நீங்க? ஆமேனு ரொம்ப இதுவாயிட்டீங்க. ஆமேன் சொல்லுங்க. 3வது, நம்மை மிஞ்சி விடுவார்களோ, என்ன மிஞ்சிருவாங்களோ இவங்க, என் குடும்பத்தை மிஞ்சிருவாங்களோ அப்படி என்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்தா அவங்க மேல அன்பு போயிடும். கடைசியா என்ன வந்துரு தெரியுமா? நம்மளை வீழ்த்தி விடுவார்கள் என்ற எண்ணம் வந்ததுன்னா அன்பு போயிடும். அன்பு குறைவுக்கு காரணம் அதுதான். மிரியாமும் ஆரோன் அன்பு மோசே மேல குறைஞ்சதுக்கு நம்மளை விட பெஸ்ட் ஆயிட்டானே, நம்மளை விட பயங்கரமாயிட்டானே. அன்பு குறைஞ்ச இடத்துல கர்த்தருடைய மகிமை அற்று போகும். நான் அடுத்த வாரம் அதை பத்தி பேசுறேன். உங்களுக்கு எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலையில? ஏன் பாஸ்டர் இதெல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறா? நாம அப்படி இருக்கக்கூடாதுன்னு எழுதி கொடுத்திருக்கிறா. ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க முடிக்க போகிறேன். ஒரு எழுத்தில் வாசிங்க. ரோமர் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் கூறுகிற அன்பு தவிர வேறு ஒரு கடன் படாதிருங்கள். பிறனிடத்திலே அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். வருஷத்துல ஒரு வாட்டி பைபிள் படிச்சானா வேலையாவாது. ஒரு போர்டு கொடுப்பார், பாஸ்டர் மிஞ்சி போனா நீ படிச்சதுக்கு. ஆனா பரலோகம் ஒண்ணும் கொடுக்காது. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, வாயை திறந்தாலே பொய் பேசாமல் இருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளுக்கு வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற இந்த ஒரே வார்த்தையின் தொகையில் அடங்கி இருக்கிறது. ஏன்? அன்பானது பிறனுக்கு என்ன பண்ணாத, என்ன செய்யாத. நான் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது பாருங்க. எவனா நல்லா படிக்கிறோம் பேனை எடுத்து சவுத்துல குத்திட்டு வச்சுருவோம் கம்முன்னு. என் புத்தி அது. சின்ன வயசுல ஐயா சாமி காட்டினானா அடுத்த எக்ஸாம்ல பேனா போயிடுச்சுது. காட்டல இல்லோட டீச்சர் பாக்குறாங்க அதுக்கு இதுன்ட்டானா ஒரு மாவனை எக்ஸாமே எழுத முடியாது. டீச்சர் என் பேனாவை யாரோ வச்சிட்டாங்க, வச்சது நான் தான், ஒண்ணுமே தெரியாத மாதிரி எழுதினது. அன்பு இருந்தா பொல்லாங்க செஞ்சிருக்குமா? அவனை நேர்ச்சிருந்தா
நான் பேனா உடைச்சிருப்பேனா? அன்பு இருந்தா அவன் என்னை விட நல்லா பாடிட்டான், அடுத்த வாரம் குரல் கட்டிக்கணும் அவனுக்குன்னு சொல்லுமா? சொல்லுமா? நான் இவனுங்க 2 பேர் வந்து கீழ்போர்டு உட்காந்துட்டாங்க 2 பேரு. இப்போ வந்தவங்க வாசிக்கு தெரிஞ்சா நீ கூட உட்காரு. வாசி பிரசங்கம் பண்ண தெரியுதா? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணு, நான் உட்காந்து நோட்ஸ் எடுத்து கேட்கறேன். அன்பு இருந்ததுன்னா பிறனுக்கு பொல்லாங்கன்னு நினைக்காதுங்க. அப்புறம் என்ன சிஸ்டர்? ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஐயா, உங்க வாழ்க்கையில பைபிள் நிறைவேறணும்னா அன்பு செலுத்துங்க. கணவன் நேசிக்கலன்னா பாருங்க, நீங்க தனிப்பட்ட முறையில நேசி ஜெபம் பண்ணினே இருங்க, ஒரு நாள் மாறுவா. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்றத? இந்த சத்தியம் உண்மையாவே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏங்க இதெல்லாம் எழுதி கொடுக்கிறாருன்னா அப்படி இருக்க கூடாது. அவங்க முடிவை பாருங்க, மீரியா முடிவை பாருங்க, ஆரோனுடைய முடிவை பாருங்க, பொறாமப்பட்ட கோராகினுடைய முடிவை பாருங்க, நாதாப் அபியோட முடிவை பாருங்க. அதெல்லாம் மகிமையா இல்ல, அதெல்லாம் மகிமையா இல்ல. ஏன் ஆண்டவர் சொல்றார்? கடைசியா வாசிக்கலாமா? ரோமர் 14 அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. ரோமர் 14:4. மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாய் தீர்க்கிறதற்கு நீ யார்? வேலை ஸ்தலத்துக்கு போனா அவங்க ஒண்டிதான் வேலை செய்றாங்க, நான் சுத்தி சுத்தி வரேன், இவன் உட்காந்துக்கிறான், சொல்லாதன்றாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? நான் மட்டும்தான், என்ன மட்டும்தான் இவங்க வேலை வாங்குறாங்க. வேலை செய்யறதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க, சும்மா இருக்கிறதுக்காக சம்பளம்? பயங்கரமா வேலை செய்யறாங்க பாஸ்டர். வேலைக்கு போயிடு இருந்துங்கனே குறை சொல்லாத. நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்க இருக்கிற கம்பெனி, நீங்க செய்யற வேலையை ரொம்ப பாராட்டணும். 19 வருஷம் ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை செஞ்சேன். இன்னைக்கும் சொல்லுவேன், சென்னையில் எங்க காலேஜை தவிர பெஸ்ட் காலேஜ் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த காலேஜில் அவ்வளவு உண்மையா வேலை செஞ்சேன். 8 வருஷம் பெஸ்ட் ஒர்க்கர் அவார்டு வாங்கியிருக்கிறேன். பெஸ்ட் கீழே வந்து பாருங்க, அவார்டெல்லாம் காட்டுறேன், வாங்கியிருக்கிறேன் சிஸ்டர். 19 வருஷம் வேலை செஞ்சேன். வேலை செய்யற வேலையை குறை சொல்லாதீங்க. பிடிக்கலையா வேற வேலை மாறிங்க. சிலலாம் வேலையை குறை சொல்லினே இருப்பான், வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டான். லவ் பண்ணுங்க வேலையை, உங்க ப்ரொஃபஷனை லவ் பண்ணுங்க, கர்த்தர் முன்னேற்றி விட்டுருவார். ஆமென் சொல்லுங்க. பிடிக்கலையா வேலை போத வீட்டில் இருங்க, ரேஷன்ல அரிசி ஃப்ரீயா கொடுக்குறான், சாப்பிடலாம். ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. மற்றொரு வேலைக்காரனை குற்றவாளியாய் தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவன் எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் ஒரு நாள் நிலை நிறுத்தப்படுவான் சொல்லிட்டு சொல்றார். அடுத்து நீ குற்றவாளியா மாறிடுவ. 10ஆம் வசனம் வாசிங்க பிரதர். 10 அதுலயே. இப்படி இருக்க என்ன சொல்றாரு? இதெல்லாம் பண்ணிட்டு மேல வந்து நிக்கணும். நீ வந்து அங்க வந்து இங்க எல்லாரையும் பகைச்சிட்டு வந்து அங்க வந்து உத்தம புத்திர மாதிரி வெள்ளை சட்டை போட்டு என்ன பண்ண முடியாது? வெள்ளை சுடிதார் போட்டு என்ன பண்ண முடியாது? ஆண்டவரே, பரலோகமே சொந்தம், நான் வந்த ஆண்டவரே, பாரும் ஆண்டவரே, தசமான் கொடுத்த ஆண்டவரே, ஏழைகளுக்கு சர்ச்சைக்கு வந்த ஆண்டவரே, ஊழிய செஞ்ச ஆண்டவரே, அதை ஒன்னும் செய்யல, ஒன்னும் கீழே, உன்னை அறிய அப்புறப்பு அக்கிரமக்காரன் என்னவார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம் 12 வாசிங்க. டைம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. பாவம் செய்ததுக்கு மட்டும் கணக்கு ஒப்பிக்க போறது இல்ல சிஸ்டர், மற்றவங்க மேல அன்பு செலுத்தாததுக்கும் கணக்கு ஒப்பிக்கணும். கண்களை மூடுங்க. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னோட கர்த்தர் பேசினார் பாஸ்டர், என் தேவன் ஒரே இடத்துல பட்சிக்கிற அக்கினியான் புதிய ஏற்பாட்டில் வராருன்னா அது எந்த இடத்துல அன்பு குறைவா இருக்குதோ, கசப்பான வேர் முளைக்குதோ, அந்த இடத்துல கர்த்தர் பட்சிக்கிற அக்னியாய் வெளிப்படுறார். உங்களால முடியும் சிஸ்டர், ட்ரை பண்ணுங்க. உங்க மாமியாரை நேசிக்க ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. உங்க நாத்தனாரை நேசிக்க ட்ரை பண்ணுங்க பிரதர். உங்க சகோதரனை நேசிக்க ட்ரை பண்ணுங்க. சத்துருக்கு இடம் கொடுத்துடாதீங்க. உன்னை தேவன் காப்பாற்றி இந்த நாள் வரை கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? அவர் அன்பை நீ உன் மூலமா பிரதிபலிக்கணும்னு கொண்டு வரா. காரணம் இல்லாம யாரையும் பகைக்காதீங்க, காரணம் இல்லாம யார்கிட்டயும் பேசாம இருக்காதீங்க. ஒருவேளை அவங்க ரொம்ப மொத்த விக்கிரக ஆராதனைக்காரங்க, எப்ப விக்கிரக சம்பந்தமா ஒதுங்கிக்கங்க, ஆனா அவங்களை விரோதிக்காதீங்க. இன்னைக்கு கர்த்தர் நாமத்துல நீங்க பரலோகம் போகணும்னு நான் பேசுறேன், உங்க வாழ்க்கையில ஜீவன் உண்டாகணும்னு நான் பேசுறேன். இன்னைக்கு திருவிருந்து எடுக்க போறோம். மனதார ஜெபம் பண்ணுங்க, 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் காரணம் இல்லாம சிலரை பகைச்சு இருக்கிறேன், காரணம் இல்லாம அவங்க மேல பொய் குற்றச்சாட்டு சாட்டி இருக்கிறேன், காரணம் இல்லாம அவங்களுக்கு விரோதமா உட்கார்ந்து வீட்டுல பேசி இருக்கிறேன், என்ன மன்னிங்கப்பா. கேளுங்க, இன்னைக்கு திருவிருந்து எடுக்க போறீங்க சிஸ்டர். இது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு செய்தி அல்ல, ரொம்ப ஆழத்துல தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு செய்தி உங்ககிட்ட பேசி இருக்கிறேன்.